உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கத்திரிக்காயை பேஸாக வச்சு சப்பாத்திக்கான பெஸ்ட் சைட் டிஷ். ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் அவசியம் பதிவிடுங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, அதை ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை விட்டு முங்குற அளவுக்கு ஊற வச்சுட்டு இது நல்ல ஓரளவுக்கு ஊறினதும் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறம் இஞ்சி கொஞ்சம், அப்புறம் பூண்டு. இது அத்தனை எல்லா பூண்டையும் போட போகிறதில்ல, கொஞ்சமாக சில ஒரு 5-6 பூண்டு பல் மட்டும் எடுத்துப்போம். இப்போ இதையும் எல்லாத்தையுமே பொடி பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். முழு கத்திரிக்காயாவே காம்பு எடுக்க வேண்டாம். உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே நாம் ஒரு குக்கரில் வச்சு 2 அல்லது 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். வேக வச்சு எடுத்துகிட்டு வந்து